வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் நாங்கள் அப்படிங்கிற ஒரு படம் தான். ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தொடங்கி பல திரைப்பட விழாக்களில் இந்த படம் திரையிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, ட்ரெய்லர் பார்த்தப்போ இது ஒரு மாற்று சினிமாவுக்கான முகம் இதில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுது. ஸோ ஒரு படமாக எந்தளவு இது ஒர்க் ஆகிருக்கு அண்ட் இந்த மாற்று சினிமா முயற்சியில் இவங்க எந்தளவு கரை கண்டிருக்காங்க அண்ட் ஓவராலாக இந்த படம் சொல்கிற விஷயம் என்ன, பேசுகிற அரசியல் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 1998 ஆரம்பித்து 2002 வரைக்கும் நடக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு ஃபேமிலியை பற்றின ஸ்டோரி இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஊட்டியில் ஒரு குடும்பம், அதில் அப்பா தன்னோட 3 மகன்களை தனியாக வளர்த்துட்டு இருக்காரு. அம்மா வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு கன்வே ஆகுது. ஸோ அந்த 3 பசங்களும் ரொம்ப சின்ன வயசு பசங்க தான். அது கிட்டத்தட்ட மூத்த பையனுக்கு வந்து ஒரு 12 வயசு தான் அது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த 3 பசங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு பேரண்டாக இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடுறது, எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கட்டுப்பாடாக வளர்த்துறது, 3:45 எந்திரிக்கணும், படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிறதுனால அந்த ஹெட் மாஸ்டர் முகத்தையும் வீட்டில் காட்டுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நுண்ணரசியல் என்ன அப்படின்னா, அவரோட கிட்டத்தட்ட ஒரு பணக்காரராக வாழ்ந்தவர், ஒரு எஸ்டேட் ஓனராக இருந்தவர் தொடர்ந்து அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸில் மாட்டிட்டு இருக்கிறதுனால அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பேரண்டிங்லையும் வெளிப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அந்த 3 பசங்களுக்கும் என்ன நடக்குது, இந்த 4 வருடத்தில் அவங்க சந்திக்கிற அனுபவங்கள்லாம் என்ன, தன்னோட அந்த அப்பா வந்து தன்னோட டாக்ஸிசிட்டியை புரிஞ்சுட்டு தன்னோட மாற்றிக்கிட்டாரா இல்லையா, இதெல்லாம் சொல்கிற படம் தான் இந்த நாங்கள். படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம். டாக்ஸிக்கான அந்த ஃபாதராக அப்துல் ரஃபி நடிச்சிருக்காரு. நிச்சயமாக ஒரு பயமுறுத்துகிற ஒரு நடிப்பு அப்படின்னே சொல்லலாம். அவர் தன்னோட பசங்களை கூப்பிட்டு மிரட்டுறப்பெல்லாம் நம்மளே மிரட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகள் பதட்டப்பட வைக்கிறது அவரோட நடிப்பு தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அந்த பசங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நம்மளுமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி அந்த கேரக்டருக்கு நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு நடிப்பு அந்த டாக்ஸிக் ஃபாதர் அப்படிங்கிறத அப்படியே அச்சஸெல்லாம் கண்மடி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 3 பசங்களில் மூத்தவரா மிதுன் நடிச்சிருக்காரு. மற்ற 2 பசங்களா ரித்விக் அண்ட் நித்தின் நடிச்சிருக்காங்க. 3 பேருமே அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸிசிட்டிக்கு சப்ஜெக்டான ஒரு 3 பசங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு ஏங்குவாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலே எப்படி மாறி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை கச்சிதமாக வந்து தெரியல கடத்திருக்காங்க. அதுவும் அந்த குறிப்பாக அந்த மூத்த பையனை நடிச்சிருக்கிற மித்தினோட நடிப்பு நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அந்த 2 கட்டன் வயசு அப்படிம்பாங்க இல்லையா, இது உண்மை அப்படிங்கிறது, எது உண்மை எது ரியாலிட்டிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான வயசு எட்டி பார்த்துருக்கோம். அதே சமயம் அந்த குழந்தைமை அப்படிம்பாங்க இல்லையா, அதுவும் விட்டு போகாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 12 வயசுங்கிறது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். அந்த மாதிரியான ஒரு வயசில் இருக்கிற பையன் இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அணுகுவான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. ரைட்டிங்லையும் சரி, அந்த பையனோட ஆக்டிங்லையும் சரி, அது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அவரோட தம்பிகளாக அவர் 2 பேருமே அட்டகாசமான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த 2வது பையன் அந்த எப்பவுமே மற்ற 2 பேரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு டிமிடான ஒரு பர்சனாக காட்டியிருக்காங்க. அவரோட நடிப்புமே நிச்சயமாக பாராட்டத்தக்கது. நிறைய இடங்கள்ல அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம தனியாகவே ஃபீல் பண்ணுறோம். அந்தளவு அந்த நடிப்பு கச்சிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட எஸ்ட்ரேஞ்ச்டு மதரா பிரார்த்தனா ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காங்க. அந்த விட்டுட்டு போன அம்மா அவங்களுக்கு திரும்ப வரப்போ அவங்களுக்கும் சில காட்சிகள் வச்சிருக்காங்க. நடிக்கிறதுக்கான ஸ்கோப்புமே இருக்கு. பட் அந்த கேரக்டரே கொஞ்சம் குழப்பமாக எழுதப்பட்டிருக்கனாலே வேணுமோ அந்த நடிப்போட நம்மளால பெருசாக ஒன்றி போக முடியல. பட் அவங்களோட தரப்புல இருந்து ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பிரில்லியண்டாகவே எழுதப்பட்டிருக்கு, எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பேரலல் சினிமாவாக இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட வேகம் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பசங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அப்பாவுக்கு அவங்க எந்த அளவு பயப்படுறாங்க, அப்பா இல்லாத மொமெண்ட்ஸை அவங்க எந்த அளவு என்ஜாய் பண்ணுறாங்கிறதெல்லாம் டீட்டெயிலாகவே காமிச்சிருக்காங்க. இதெல்லாமே கதைக்கு நிச்சயமாக உதவி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக அப்பா இல்லாத வேற மனிதர்கள்ட்ட அவங்க பேசுகிறப்ப அவங்களோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, எந்த அளவு அதுக்காக ஏங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் நீட்டாகவே எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் டோட்டலாகவே அந்த இன்ட்ரல் பிளாக் அப்படிங்கிறது ஒரு பேங்கராகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது இந்த மாதிரியான எமோஷனல் ஹை ட்ராமாவில் அந்த இன்ட்ரல் பிளாக் சிறப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அப்பா கேரக்டரை எந்த அளவு மதிக்கிறான் அந்த மூத்த பையன் அப்படிங்கிறத ஒரு அந்த பொட்டில் அரைஞ்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ல நிறுத்தியிருந்தாங்க அந்த இன்ட்ரல் பிளாக்கை. அது நிச்சயமா பாராட்டத்தக்கது. அப்பாவோட அந்த மன உணர்வுகளும் அந்த இடத்துல சிறப்பாகவே வெளிப்பட்டிருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். டைரக்டர் அவினாஷ் பிரகாஷே இந்த படத்துக்கு ஸ்கிரிப்டும் எழுதியிருக்காரு, சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, எடிட் பண்ணியிருக்காருன்னு எல்லா டெக்னிக்கல் ஏரியாலையும் அவரே பங்காற்றிருக்காரு. அதனால என்னமோ ரைட்டிங்கும் கேண்டிடா இருக்கு, மேக்கிங்கும் கேண்டிடா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த ரியல் லைஃப் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கேமரா வச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த 3 சகோதரர்களுக்குள்ள நாமும் ஒரு கேரக்டரா போய் நின்றுக்கிறோம். அவங்க எப்படிலாம் துயரம் அனுபவிக்கிறாங்க, எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயிலாக காட்டுற மாதிரி தான் இருக்குது. நம்மளுமே அங்கே நின்று பக்கத்துல இருந்து பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருக்குது. இந்த கேண்டிட் உணர்வு அப்படிங்கிறது
ரைட்டிங்லயும் இருக்கு, மேக்கிங்லயும் இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா பாராட்டத்தக்கது. அவங்க பேசிக்கிற டயலாக் கூட ரொம்ப ரியலிஸ்டிக்கா தான், ஒரு சினிமாத்தனம் இல்லாம நாடகத்தனம் இல்லாம இருக்கு அப்படிங்கிறதே பாசிட்டிவ் தான். இந்த கேண்டிட் ஃபிளேவர் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. வேட் சங்கர் சுகவனத்தோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஃபேக்டரா தான் நான் பார்க்குறேன். நிறைய இடங்கள்ல அந்த பிரீசியான டோன், அது ஒரு ஒரு தேர்மிகு காட்சியாக இருந்தாலும் அந்த பிரீசியான டோன் ஒரு ஃபீலை கொடுத்துருது. அதாவது மெலங்கலிக் தேவைப்படுற இடத்துல அந்த அந்த ஃபீலையும் கொடுக்குது. அதே மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கிற மொமெண்ட்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் அந்த டோன் உதவி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சில இடங்கள்ல மட்டும் ஒரு சைலண்டாகவே விட்டுருந்தா கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிற மொமெண்ட்ஸில் கூட மியூசிக் வர்றது கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல அந்த சீனே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அந்த டைலாக்கும் ஆக்டிங்கும் அவ்வளோ எல்லாமே கிளிக்காக இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல கொஞ்சம் சைலண்ட் விட்டுருந்தா இன்னும் பெட்டரான ஒரு எமோஷனல் ஃபீல் கிடைச்சிருக்குமோ என்னமோ. அது மட்டுமே அந்த மியூசிக்ல இருக்கிற ஒரு சின்ன குறை. அண்ட் இந்த மாற்று சினிமாவில் இருக்கிற இன்னொரு பெரிய அட்வான்டேஜாக நான் ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்களை டயலாக் இல்லாமல் விஷுவலாகவே கடத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த குடும்பத்தோட ஏழ்மை எப்படி இருக்குது அப்படின்னு விளக்குறதுக்கு, அந்த தண்ணியை பிடிச்சிட்டு வர்றதுக்கு அந்த பசங்க படுற பாடாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் அவங்க கஷ்டப்படுற அந்த மொமெண்ட்ஸாக இருக்கட்டும். அண்டு இன்னொரு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சீன் என்ன அப்படின்னா, அப்பா மிச்சம் வச்ச சாண்ட்விச்சை பாத்திரம் கழுவுறப்போ பையன் எடுத்து சாப்பிடுவான். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை வந்து இதுக்கு மீறி பவர்ஃபுல்லாக விளக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வசனங்களாக மட்டும் படுத்தாமல் இந்த மாதிரி விஷுவலாகவும் வச்சு நமக்கு அதை எமோஷனலாக ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறது பிரில்லியண்டான ஃபிலிம் மேக்கிங். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். திரும்ப திரும்ப கன்வே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமா இது வந்து ஒரு பேரலல் சினிமா, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால இது எல்லாருக்குமான ஒரு படமா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இங்கே ஒரு கமர்ஷியல் மெயின் ஸ்ட்ரீம் படம் எதிர்பார்த்து போறீங்க, இல்லை அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் நீங்க அப்படின்னா இந்த படம் மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். பட் அவங்களுக்குமே இந்த படம் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு டிஸ்க்ளைமரா சொல்லிடுறேன். அண்ட் நிறைய காட்சிகள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாங்கிற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதன்மையா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன, அந்த பேரண்டிங், டாக்ஸிக் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த படம் கொஞ்சம் ஓவர் டோஸா காமிச்சிட்டோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பசங்களை அடிக்கிற மாதிரி, சின்ன பசங்களை அடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இருந்துச்சு, பார்க்க ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அந்த காட்சிகள்ல கொஞ்சம் இன்னும் சட்டிலா எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அந்த எமோஷனை கன்வே பண்ணணும், அவங்களோட அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் புரியுது. பட் ஸ்டில் அது விஷுவலா பார்க்குறப்போ, இது ஒரு படம் அப்படிங்கிற நினைச்சு பார்க்குறப்போ அது கொஞ்சம் முறுதலா எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நிறைய இடங்கள்ல குறியீடா பல விஷயங்களை டைரக்டர் அங்க காட்டுறாரு. அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு புரிஞ்சாலுமே ஒரு சில விஷயங்கள் மேல நமக்கு கிளாரிட்டி கிடைக்காத மாதிரி தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பசங்க ஹாப்பியா இருக்கிற மொமெண்ட்ஸ், இல்லை அப்பா இல்லாத மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கலர் விஷுவல்ஸ்ல வந்து காட்டுறாங்க. அவங்க ஹாப்பியா இருக்கிறது, மற்ற மனிதர்களோட பேசுறது உள்ளிட்ட பல விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல் விஷுவல்ஸ்ல இருக்கு. பட் அப்பா கூட இருக்கிறது, இல்லை சோகத்தை அனுபவிக்கிறது, இல்லை ஒரு துயர்மிகு ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறப்பெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல்ஸ்ல காட்டியிருக்காங்க. இந்த திரைமொழி வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இதுதான் கன்வே பண்றாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராமாட்டிக்கான ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதையும் கலர்ஃபுல் விஷுவல்ஸ்ல காட்டியிருக்காங்க. இந்த இன்கன்சிஸ்டன்ட் நமக்கு வந்து ஒரு புரியாத ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருது. அது இன்னும் கொஞ்சம் கிளியரா கன்வே பண்ணிருக்கலாம். அடுத்ததான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அம்மா கேரக்டர் எழுதப்பட்டதுல நிறைய குழப்பங்கள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்க வந்து டுவர்ட்ஸ் தேர்ட் ஆக்ட் பசங்களோட திரும்ப வாழணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க மேல பாசம் இருக்கு அப்படிங்கிறலாம் டயலாக்கா சொல்றாங்க. பட் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த பசங்க வந்து அம்மா வீட்லயே வளரணும் அப்படின்னு ட்ரை பண்றப்போ அவங்க அதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த பொண்ணோட அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, பணத்தை ஒரு ரீசனா வச்சு ஸ்கூல்ல சேர்த்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை திரும்பி போக சொல்றாங்க. ஏன் வேற ஸ்கூலே இல்லையா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லையா, அங்க சேர்த்து கூட அந்த பசங்களை வந்து அந்த டாக்ஸிக் அப்பாட்ட இருந்து காப்பாற்ற முடியாதா, அதுக்கான முயற்சிகளை அந்த அம்மா கேரக்டர் வந்து ஏன் எடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு 100% விளங்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் இந்த படத்து மூலமா என்ன கன்வே பண்ண வராங்க அப்படிங்கிறதுலையும் ஒரு 100% கிளாரிட்டி மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. நம்மளே ஒரு அப்டாக்டா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அப்பா இருக்காரு, அவருக்கு ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கு, சொசைட்டில ப்ரெஷர் இருக்கு, அந்த இதை வந்து தன்னோட பசங்க மேல காட்டுறாரு. அது டாக்ஸிசிட்டி பிஹேவியரா வெளிப்படுது. கடைசியில அவர் பசங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்றாரு, அந்த பிஹேவியர்லேருந்து வெளியே வர ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டேன். பட் இதுதான் 100% இந்த படம் சொல்ல வருதா அப்படின்னு கேட்டா அது ஒரு டவுட்டான ஒரு கேள்விக்குறியா தான் எனக்கு இருக்கு. படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமா நிச்சயமா ஒரு நல்ல முயற்சி தான், ஒரு நல்ல இன்டென்ஷனோட தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த ரியலிஸ்டிக் டோன்ல சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பட் அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது மிஸ் ஆகிறதான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். என்ன சொல்ல வராங்க அண்ட் பாயிண்ட்லெஸ்ஸாக நகர காட்சிகள் கொஞ்சம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இந்த படத்தை வந்து நான் ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூ உங்களை மீட் பண்றேன். நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.